Hi friends, welcome back to Mama with Bevma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்பிங் தான் நம்ம போறோம். எங்க அப்படிங்கறது வந்து இந்த வீடியோக்குள்ளே வரும். எதுக்காக இந்த ஜுவல்லரி ஷாப்பிங் ஏன் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே வரும். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படினா இப்ப வந்து இவ்ளோ sarees நான் எடுத்து வச்சிருக்கேன். போறோம் என்னென்ன sarees இப்ப நியூவா எங்க நான் தைக்க கொடுக்க போறேன் அப்படிங்கறது ஒன்ஸ் நான் காட்டிறேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன sarees இருக்கு எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது நான் எப்பவோ எடுத்ததுதான். இந்த saree வந்து நான் பிஃபோர் மேரேஜே அப்ப எடுத்து வச்சதுதான் ஒரு தடவை எடுத்தது. இதுல என்ன அப்படினா ப்ளவுஸை காணோம் फ्रेंड्स. தைக்க கொடுத்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சா இல்ல இதுல நிஜமாவே ப்ளவுஸ் இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாத்ல மெட்டீரியல் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரிதான் இதுவும் வந்து அந்த எக்ஸிபிஷன்ல தான் அந்த ரெண்டும் எடுத்தேன். பட் இது வந்து நல்லா இருக்கு. இதுக்கு என்ன கலர் ப்ளவுஸ் போடலாம் அப்படிங்கிறது தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஐடியாவே இல்லை. எப்படி லைட் கலர் போடணுமா டார்க் கலர் போடணுமா இல்ல கலம்காரி போடணுமா அப்படிங்கிறது எதுவே எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா சாரி பத்தின இப்ப ஐடியாஸ் எனக்கு நிறைய இல்ல. நிறைய பேர் சாரி லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் யாருனாவது இருந்தீங்கன்னா எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இதுக்குமே சொல்லுங்க. இதுக்குமே என்ன மாதிரி கலர்ல போட்டா நல்லா இருக்கும்னு. ஏன்னா நான் இப்ப இதை வந்து நான் எடுத்துட்டு போறதுல நாளைக்கு தான் போறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் ஷாப்புக்கே போறேன். அதுக்கப்புறம் போய் நான் வாங்குவேன். அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சொல்லிட்டு இது வந்து ஒரு பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்வெட்ல வந்து நான் எடுத்திருந்தேன். இது எதுக்கு சூட் ஆகும்னு தெரியல. பட் எதுக்காவது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம எஸ்தர் நமக்கு கொடுத்ததுதான். இதுக்கு மேபி இது வந்து செட் ஆகும்ல செட் ஆகும்ல. இது வந்து ஒரு மாதிரி மல்முல் காட்டன் அந்த மாதிரி காட்டன் இதுதான் சரிங்களா. அவங்க கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த பிளவுஸ் தைச்சு போட்டிருந்தாங்க ஒரு கிரீன் கலர். நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதோ வந்தப்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நானுமே சொல்ல எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நானும் கேட்கல. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில போனப்ப இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இந்த சாரியும் இப்ப தைக்க கொடுக்கணும். இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் மேட்சா இருக்கும் அப்படிங்கறனால கம்முன்னு விட்டுட்டேன் நான். ஃபைனலா வந்துட்டு இது வந்து ஸ்டெல்லா காட்டன் நான் வாங்கினேன். இப்ப நம்ம போயிருந்தோம்ல, எனக்கு இந்த கலர் பார்த்தவனே பிடிச்சிருந்தது. எதுக்காக இதை எடுத்தேன் அத சொல்லுங்க. வரும் ஏன் எடுத்தேன்லாம் இல்ல. இப்ப நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வரும் கூடி மிக விரைவில். அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது என்ன பண்ணேன்னா சரி எனக்கு கலர் பிடிச்சிருந்தது. நம்ம கலர்ல இந்த கலர்ல எனக்கு பட்டு சரியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பேரட் கிரீன்ல வந்து பிங்க் கலர் பார்டர் வச்சு வேணும்னு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். எனக்கு கிடைக்கல. பட் சரி இது ஓகே. இந்த கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எப்படின்னு தெரியல. இதையும் நம்ம தைக்க கொடுத்துட்டு ஓகேவா வாங்கணும். இதெல்லாம் நாளைக்கு தான் எடுத்துட்டு போப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா நகை வாங்க போகணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஜுவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹிந்தி படிக்க அனுப்பிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப ரீசெண்டா எங்காவது போகணும்னா கூட எனக்கு எதுவுமே ஜுவல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றது கவரிங் அந்த இமிடேஷன் ஜுவல்ஸ் போட்டது எனக்கு பிடிக்காது, அறவே பிடிக்காது. எனக்குமே ஒத்துக்காது. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா மனசு கேட்க மாட்டேங்குது. எங்க போனாலும் வந்துட்டு நம்ம இமிடேஷன் போடுற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சின்னதாவாச்சும் நம்ம கையில வச்சிருக்கணும், ஒரு கோல்டு நெக்லஸ் மாதிரி அப்படின்னு நினைச்சேன். பட் அது எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரியல. சரி நாங்க போய் பார்க்கலாம், எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாட்டு சொல்லியிருந்தேன். ஓகேவா நம்ம பட்ஜெட்குள்ள ஏதாவது இருந்தா பாக்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலா இப்போ ரேட்டை பார்த்தாலே தலை சுத்துது. வருமானு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே சரி ஓகே ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாக்குறேன். நான் இது கேட்கிற பட்ஜெட்ல இருக்குதான்னு. ஏன்னா ஏன் ஜுவல்ஸ் நீங்க வாங்குறதுக்கு நீங்க போய் உங்க ஜுவல்ஸை மூட்டிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து லட்சக்கணக்கில் எல்லாமே பெருசு பெருசு அதெல்லாம் வந்து மூட்டுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகும். நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு பவுனுக்குள்ள 1.25 பவுனுக்குள்ள நெக்லஸ் இருக்கும் தெரியுமா. அது லைட் வெயிட்ல கேரளா டைப்ல இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் பாக்கலான்னு பாக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன பண்றது தெரியல. போய் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏதாவது சூட் ஆகுதான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடை நான் ரெடி ஆயிட்டு வந்தேன். கிளம்பிட்டோம். சட்டுன்னு ரெடி ஆயிட்டோம். சின்ன மேக்கப்பை போட்டு சீக்கிரம் ஓடியா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கடை லாக் பண்ணிக்கடா. கடை லாக் பண்ணதுக்குள்ள போனோம். இந்த செயின் கழட்டி வச்சுட்டாங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அங்க போய் நம்ம ஜுவல்ஸ் போட்டு பார்க்கும்போது. அதனால இங்கே வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே கிளம்புப்பா டக்குன்னு. ஆஸ் யூஷுவல் இந்த மாங்காய் பாருப்பா. ஞாபகம் இருக்கா அந்த மாங்காய் சின்னது? பார்வையா இருக்கும். வா
எவ்வளோ இதெல்லாம் 1.5 2? 1.25. அது நல்லா இருக்கு அந்த சைட்லாம். இதுதான் இதெல்லாம் ஓகே, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பாரு, இது நல்லா இருக்கு. அது கட் ஆகிட போகுதுப்பா. இந்த மாதிரி காட்டு நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக எடுத்தானா நல்லா இருக்கு தானா. நல்லா இருக்கு. நைஸ். நல்லா தானே இருக்கு. காட்டு. இது நல்லா இருக்கு அதை விட. நல்லா இருக்குல்ல இது. இது கொக்கி போடணுமா? வளையம் போட முடியுதா பாருங்க. முடிய பின்னால் தள்ளுப்பா குதிரை வாழை. இது கூட நல்லா இருக்குப்பா. அதை விட இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. லிங்க் வைக்க வேணாமா? போடுங்க. போடுமா, கடைசி ரிங்ல போடு. நேரடியாக இழுத்து போட்டு இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்ச்சுடா இது கொஞ்சம் கவர் கொஞ்சம் அதிகமாச்சு லைட் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. ஒரு 2 கொக்கி எக்ஸ்ட்ரா வச்சா 4 கொக்கியா? அது எவ்வளோ வெயிட் வரும்? ஒரு 6 வளையம் வைக்கிற மாதிரி இருக்கும். 3 6 வளையம். அது எவ்வளோ கிராம் வரும்? ஒரு 1/2 கிராம். இப்போ இது நல்லா இருக்குப்பா லுக்கு. அதெல்லாம் ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும். ரிங்ஸ் சேர்க்காம 1,75,000. போட்டு பாரு. இல்லை, இது ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும், இது வாங்கிடலாம். இன்னொரு ஆப்ஷன் வேறு ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்ட் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஊக்கு போட முடியாதுன்னா 4 ஊக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. இது சூப்பராக இருக்கு. போட முடியாது, கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வளையம் போடணும். இதுதான் காட்டு. இதெல்லாம் 1.5 ரேஞ்ச் பாரு. ஆனால் இது நல்லா இருக்குப்பா. ஆனால் இது நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் இது ஓல்டு பேட்டர்னாக இருக்குது. இருந்தாலும் ஓகே. இப்போ நம்மளுக்கு எல்லாருமே பயங்கர ஸ்டடீஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளுக்கு கை கொடுக்குறது இதுதான் கை கொடுக்கும். ஃபுல்லாக ஹிந்தி கிளாஸ் முடிச்சுட்டு தான் வருவேன்னு அட்டம் பிடிக்கிறாங்க எல்லாரும். அல்ல, கடைசி ரிங் தான். என்னப்பா இது? இது எனக்கும் இதுதான் ஓகேவா தோணுது. ஆமாம், இன்னும் லிங்க் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது பாட்டுன்னு அது கிடக்கும். ஐ திங்க் நீ வந்து இப்போ ஸ்டட்டு பார்க்குறது சரியில்லை. உங்ககிட்ட நிறைய ஸ்டட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்த ஸ்டட், நீ போட்டிருக்க ஸ்டட்டே அந்த நெக்லஸ்க்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கிறியா? லாங் எகோ ஓல்டு பேட்டர்ன். நீ வந்து இதுதான் வாங்கணும். இந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம்ப்பா நம்ம. ஏன்பா வச்சதையே எடுத்து வேடிக்கை பார்த்துன்னுக்குற வாங்கினதையே? ஓகே, அவ்வளோ ஒன்றும் லுக்கெலாம் இல்லை. அது காது நிறைய தான் இருக்குது. யார் இல்லைன்னா பர்ஸில் நிறைய இல்லையே. ஓகே, பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த கம்பளும் சரி, இந்த கம்பளும் சரி. கொஞ்சம் பெருசா காதுல இருக்கா, அவ்வளவுதான். நாகரு காட்டு. நெக்லஸ் போடும்போது கரெக்டா தானே இருக்கும். ஓகே தான். பட்டர்ஃப்ளை தானே. இதை எடுத்து போட்டு பாரு. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. நல்லா பட்டர்ஃப்ளை போட்டு காட்டு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடு, அப்போதான் நல்லாயிருக்கும். திஸ் இஸ் மை சூஸிங். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பட்
கமான். ஏய் ஏன் காதில் இருக்கிறது தெரியலையாம்மா? நல்லா தான் தெரியுது. பட்டர்ஃப்ளை அழகா காதில் பறக்குது பேரு. என்ன நீ ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்க சொல்ல. இப்போ மூணு சொல்ல நீனு. நான் எப்படி ஒரு செகண்ட்ல சூஸ் பண்றேன் பாரு. செப்டம்பர் மாசம் தான். என்ன பிம்பிளிக்கு பிலாபியா? பிம்பிளிக்கு பிலாபியா? பிம்பிளிக்கு பிலாபி தான் வச்சிருக்கேன். சரியா? வச்சிருக்கல. அப்ப பில் பண்ணிடுப்பா. எதை பில் பண்ணிடு? கம்பளா? கம்பளா? கம்பல் இல்ல. நீ செப்டம்பர் மாசம்லாம் எனக்கு கொடுங்க. நான் இப்பயே வாங்கி கொடு. நான் கழுத்துல போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா என் பர்த்டேக்கு செப்டம்பர் மாதம் 3 பவுன்லையா 3 பவுன்லையோ 2 பவுன்லையோ வந்து நான் ஆசைப்பட்டிருக்க செயின் ஒன்று எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னுச்சு. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் நடக்கும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் இல்லைன்னு. டிஜிட்டல் திருட்டு பண்ணுறியா? டிஜிட்டல் திருட்டு பண்ணிட்டு இருக்குதா எனக்கு தெரியாம. டிஜிட்டல் மோசடி பண்ணுது. பார்ப்போம். ஆனா அது ஏன் செப்டம்பர் வரைக்கும் இழுத்து? நீ இமீடியட்டா இப்பவே வாங்கிடலாமே. நீ தான் டிஜிட்டல் மோசடி பண்றல்ல. நீ தான் டிஜிட்டல் மோசடி பண்ணின்னுக்கிறல்லப்பா. வாங்கி கொடுப்பா இப்போவே. நான் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நீ கொடுத்ததா நினைச்சு இப்பயே போட்டுக்கிறேன். என்னது இது? தக்கையா தெரியுதுப்பா. அசிங்கமா இருக்குதுப்பா. அவ்வளோ ஒன்றும். ஆமா, ஃபுல்லி ஓல்டு. என் செயின் மேல வெயிட்டிங்ல இருக்குதுப்பா. செப்டம்பர் மாசம் வரைக்குமா வச்சுன்னு இருப்பாங்க இவங்க. டிஜிட்டல் மோசடி பயங்கரமா பண்ணணுமா? அந்த அளவுக்கு மோசடி பண்ணா நீ கண்டுபிடிச்சிருக்க. இது கூட பாரு, இது கூட பாரு. கலர் மேட்ச் ஆகுதுலாம் இல்ல. பட்டர்ஃப்ளை தான் சூப்பர் மேட்ச். இத பாருங்க, பட்டர்ஃப்ளை. இந்த செயினோட பட்டர்ஃப்ளை தான் பர்ஃபெக்ட் மேட்ச். வந்து நீ மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போடலாம், சுடிதாருக்கும் போடலாம். ஓல்டா இருக்குதுல்ல, அதனால தான் சொன்னேன். அந்த செயினை மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம். வா வா வா, டைம் ஆயிடுச்சு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. ஆனால் பட் நாங்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் தெரியுமா? கிடைக்காது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஞ்ச்ல கிடைக்காதுன்னு நினைச்சேன். அப்படியா? சரி, ஓகே. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே வந்துட்டு மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். ஜுவல்ஸ் என்ன வாங்கினாலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் இந்த ஜுவல் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கா டிசைனு? போட்டோன்னே நல்லா தான் இருந்தது. நல்லா தானே இருக்கு. ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஏன் வாங்கணும் அப்படின்ற ரீசனையும் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த விளாக்லேயே. நாங்கள் எல்லா ஜுவல்ஸையும் வந்து கொஞ்சம் ஹிந்தி படிக்க அனுப்பிச்சிட்டோம். நம்ம வந்து வீடு செலவுலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹிந்தி படிக்கிறதுக்கு கிளாஸ் கிளம்புங்கன்னு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு மட்டும் முடியாது, ஏன்னா அது ஹெவியாக வச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை வாங்கணும் அப்படின்னா, நம்ம மிக விரைவில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது நம்ம வீட்டில். ஸோ அப்போ போட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக தான் இப்போதைக்கு இதை போய் வாங்கிட்டு வந்தோம். சிரிக்கிற அது என்ன ஃபங்க்ஷன் என்ன எதுன்றதெல்லாம் நாங்கள் ஃபியூச்சர்ல சொல்றோம். நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல. இல்ல அவன் எதுக்கு சிரிக்கிறான்? நகை வாங்கினதுக்கு செலிப்ரேஷன் பண்ண வேணாவா? வா பரவாயில்ல, வா காட்டுவோம். இரு எல்லாம் முடிச்சுட்டு காட்டுவோம். ஓகே. உன்னோட செலிப்ரேஷன் தானா இதுதானா? ஆமா, என்னோட செலிப்ரேஷன். என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ரேட்டும் பயங்கரமா ஏறிச்சு. எங்க கிட்டயும் பணம் ட்ரை ஆயிடுச்சு. அதனால கோல்டு செயின் எடுத்ததுக்கு செலிப்ரேஷனா நாங்க வந்து கிரில் சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுன்னு சாப்பிடுறோம். எப்படி? சூப்பரா? சூப்பர் ஐடியா. அப்புறம் ரோஸ் மில்க் ராஜால இருந்து வாங்கி வந்தீங்களா? அது குடிச்சாச்சு. அது முதல்லயே குடிச்சிட்டேன். ரோஸ் மில்க் ராஜால இருந்து ரோஸ் மில்க், பாதாம் மில்க் எல்லாத்தையும் ஸ்டாக் இருக்கு. அதுல எனக்கு ஆஃபர் இருக்கு. ஓ, ரெண்டு பேருமே குடிச்சிட்டீங்களா? நான் குடிச்சிட்டேன். நானும் குடிச்சிட்டேன். அடப்பாவீங்களா? அப்ப எங்கிட்ட வந்தீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க. ஓ, நீ அதுக்கு தான் வந்தியா? அதுக்குள்ள குடிச்சா? ஆமா. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் சப்பாத்தி தோசையில சுட்டுன்னு வரேன். ஓகே. நவீமா
சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா சில் பண்ணின்னு இருக்கேன் ரோஸ் மில்க் ராஜால. ரோஸ் மில்க் குடிக்கிறேன். மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போய் சாப்பிடணுன்ற அறிவு இல்லை, ஷேரிங் சொல்லி தரல, ஒண்டியா தின்னணும். உங்க பாட்டில் எடுத்து வந்தவனே எல்லாத்தையும் வாயில வச்சு உறிஞ்சிட்டீங்க. நான் சாப்பிட்டு குடிக்கணும்னு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்றது அறிவு இல்லையா அவனுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கு குடிச்சிட்டு நான் கொஞ்சமா குடிச்சிட்டு இவங்க 2 பேருக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டாங்க பிரஸ் பண்ணுங்க. பாய்.